எக்ஸலண்ட். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் 2 வேலை நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது கேல்குலேஷன்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா லாஜிக்கல் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். அதாவது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 2 வேல்யூ இருந்ததுன்னா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி, நம்ம என்ன மாதிரி கம்பேர் பண்ண சொல்கிறோமோ அதை கம்பேர் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை எஸ்ஸா இல்லை நோவான்னு கொடுக்கறதுக்கு தெரியும். அந்த மாதிரி என்னென்ன கம்பேரிசன் இருக்குது அப்படின்னா ஈக்குவல். நான் 2 நம்பர் கொடுத்தேன்னா ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அது செக் பண்ணிவிட்டு ஆமாம் இல்லை இல்லைன்னு சொல்ல தெரியும் அதுக்கு. அதே மாதிரி ரெண்டும் நாட் ஈக்குவலா, ரெண்டும் சமமாக இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அது பார்க்கும். ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா ஆமாம் சமமாக இல்லைன்னு சொல்லும், இல்லைன்னா வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபால்ஸுன்னு சொல்லும். அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன், அது வந்து இன்னொரு நம்பரை விட சின்னதா அப்படின்னு கேட்டோம்னா சின்னதாக இருந்தால் எஸ் கொடுக்கும், இல்லைன்னா நோ கொடுக்கும். இந்த மாதிரி மொத்தம் 6 விஷயங்கள் இருக்குது. ஈக்குவலா நாட் ஈக்குவலா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டா. இது எப்படின்றத இப்போது ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். இப்போ பைத்தான் வரேன். இப்போ ஏவில் 10 போடுறேன், பி வந்து 20, சி வந்து 10.0. இப்போது ஏவும் பியும் ஈக்குவலான்னு கேட்குறேன். அப்போது இப்போ பைத்தான் என்ன பண்ண போகுதுன்னா 2ல் இருக்கிற வேல்யூவும் செக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸுன்னு கொடுக்கும். இப்போ என்ன கொடுக்குது? ஃபால்ஸுன்னு கொடுக்குது. ஏன்? ஏவில் 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. இதே ஏவும் சியும் ஈக்குவலான்னு கேட்குறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா ஆமாம் ஈக்குவல், இதுவும் 10 தான் இதுவும் 10 தான் சொல்லுது. சரி, இப்போது ஏ பியை விட பெருசான்னு கேட்குறேன். ஏ பியை விட பெருசா அப்படின்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கிறதுனால ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா ஏவில் 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. அதே ஏ லெஸ் தேன் பியான்னு கேட்குறேன், எஸ்ன்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் சியான்னு கேட்குறேன், ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. ஏ கிரேட்டர் தேன் சியான்னு சொல்கிறேன், அதுவும் ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சியான்னு கேட்குறேன், ட்ரூன்னு சொல்லுது. லெஸ் தேன் இல்லை ஆனால் ஈக்குவலாக இருக்கிறதுனால ட்ரூன்னு சொல்லுது. அதே ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சியான்னு கேட்குறேன், ட்ரூன்னு சொல்லுது. இப்போது ஏபிசி பாருங்கள், மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஏவில் 10 இருக்குது, பியில் 20 இருக்குது, சியில் 10 இருக்குது. இப்போ பி சியை விட பெருசான்னு கேட்குறேன், பி கிரேட்டர் தேன் சியான்னு கேட்குறேன், ட்ரூன்னு சொல்லுது. ஆமாம் எஸ்ன்னு சொல்லுது. பியில் இருக்கிறது 20, சியில் இருக்கிறது 10. இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா பி கிரேட்டர் தேன் ஏ ப்ளஸ் சியான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லுது. ஏவையும் சியையும் ரெண்டையும் கூட்டினோன்னா பி அதை விட ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவலான்னு கேட்குறேன், ஆமாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்போது கம்ப்யூட்டர்கிட்ட லாஜிக்கல் யூனிட்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா 2 வேல்யூ கொடுத்தனா இந்த கம்பேரிசன் பண்ணி அது எஸ்ஸா நோவா அப்படின்னு கொடுக்கறதுக்கு அதுக்கு தெரியும். ரைட், இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸு? 2 நம்பருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா அது நம்ம என்ன ரிலேஷனை பற்றி கேட்குறோமோ அது எஸ்ஸா நோவா அப்படின்னு அது சொல்லுது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் அண்ட் அல்லது ஆர். அண்டுனா இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேஷன் பார்த்தோம். அதாவது 2 நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டும் சமமாக இல்லையான்னு கேட்டோம் அப்படின்னோம்னா எஸ் ஆர் நோன்னு சொல்லும். ஆனால் சில டைமில் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும், இன்னொரு கண்டிஷன் இருக்கும். இந்த 2 கண்டிஷனுமே ஓகேவா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்றது தெரியும். அப்போது 2 கண்டிஷனை 2 ரிலேஷனல் ஆப்ரேஷனை செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஓகேவாக இருந்தால் எஸ்ன்னு சொல்கிறது அண்டு. இப்போ பார்க்கலாம். இப்போ ஏபிசியில் என்ன இருக்குது? இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏ கிரேட்டர் தேன் ஏ லெஸ் தேன் பி அண்ட் ஏ லெஸ் தேன் சியான்னு கேட்குறேன். ஏ பியை விடவும் சின்னது, சியை விடவும் சின்னதான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லுது. சரி, இப்போது பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி கிரேட்டர் தேன் சின்னு கேட்குறேன். அதாவது பி ஏவோடவும் பெருசாக இருக்கா, பியை விடவும் பெருசாக இருக்கா, ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஓகேவாக இருந்தால் எனக்கு எஸ்ன்னு சொல்லுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுது. ஏன்னா பியில் 20 இருக்குது,
ஏவில் 10 இருக்குது. அப்போது பின்றது 20 இது 10 விட பெருசு தான். அதே மாதிரி பி வந்து சி விட பெருசு தான். அதாவது சிலையும் 10 இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைமில் அந்த 2 கண்டிஷனுமே ஓகேவாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஆர் அப்படிங்கிறது என்னென்னா 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ கொடு, இல்லைனா ஃபால்ஸுன்னு கொடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் பி அல்லது ஏ லெஸ் தேன் சி 2ல் ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லுன்னு சொல்கிறேன். ஆமான்னு சொல்லுது. ஏன்னா ஏ பியை விட சின்னது, ஆனால் சியை விட சின்னது இல்லை, ஆனால் பியை விட சின்னது. இந்த கண்டிஷனே ஓகே ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன ஆகுது? இது ஓகே. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், இந்த கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்துரு, இங்கே இல்லைன்னா அங்கே போய் கேட்டுப்பார், அங்கே இருந்ததுனாலும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்கிறோம். அதுதான் ஆர் கண்டிஷன். ஓகே. நாட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கண்டிஷனை எதிர்ப்பதமாக சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஏ லெஸ் தேன் பி, ஏ பியை விட சின்னதாக இல்லைன்னா, இப்போது நாட் ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ பியை விட பெருசாக இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லுன்னு சொல்கிறேன். எஸ்ன்னு சொல்லுது. ஏ பியை விட பெருசா இல்லை, அது நாட்டுன்னு சொல்லும்போது என்ன ஆகுது? இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு கொடுக்குது. சில இடங்களில் இப்படி சொல்கிறது நமக்கு ப்ரோக்ராம் ரீடபிலிட்டியை நல்லபடியாக கொடுக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நம்ம நியூமரிக்கை பார்த்தோம். இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கையும் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ S1 ஈக்குவல் டு ராமுன்னு கொடுக்குறேன், S2 ஈக்குவல்ஸ் சோமுன்னு கொடுக்குறேன், S3 ஈக்குவல்ஸ் எகெயின் ராமுன்னு கொடுக்குறேன். இப்போது S1 ஈக்குவல்ஸ் S2வான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லுது. இதே S1 ஈக்குவல்ஸ் S3ஆன்னு கேட்குறேன், எஸ்ன்னு சொல்லுது. அப்போது நியூமரிக்கை மட்டும்தான் செக் பண்ணுன்றதில்ல, ஸ்ட்ரிங்கையும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இந்த மாதிரியான டேட்டாவாக இருந்ததுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்கலாம். இப்போ என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல S1ல் ராமு சோமு அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏ அப்படிங்கிற லெட்டரு இன் S1ல் இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ என்ன சொல்லுது? ட்ரூன்னு சொல்லுது. ஏன்னா ராமு அப்படின்னு இருக்குது S1ல், அதில் ஏ என்ற கேரக்டர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இ இன் S1, ஈங்கிறது S1ல் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இன் S2, S2ல் என்ன இருக்குது? சோமு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா SO அப்படிங்கிறது S2ல் இருக்கான்னு கேட்குறேன், ஆமான்னு சொல்லுது. இதே பாருங்கள், ஓம் இன் S2, எந்த பார்ட்டில் இருந்தாலும் இந்த இங்கே என்ன கேட்குறோமோ அது இந்த ஸ்ட்ரிங்கில் எங்கே இருந்தாலும் சரி அது ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். சரி, இதே ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். L1 ஈக்குவல்ஸ் 1 2 4 5 10 20. இப்போது 3 இன் L1, அதாவது 3ங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்குதான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லுது. இதே 5 இன் L1ன்னு கொடுக்குறேன், இப்போ ட்ரூன்னு கொடுக்குது. ஏன் கொடுக்குது? ஏன்னா 5ங்கிறது இதுக்குள்ளார இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணலாம். 3 நாட் இன் L1, 3ங்கிறது L1ன்ற லிஸ்ட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லும், அப்படி இருந்ததுன்னா நோன்னு சொல்லும். இப்போ பாருங்கள், 3ங்கிறது இல்லை, நான் நாட் இன்னுன்னு கேட்டிருக்கேன், ஆமாம் இல்லை தான் அப்படின்னு சொல்லுது. இதே பார்த்தீங்கன்னா 3 5 நாட் இன் L1 அப்படின்னு கேட்டால் ஃபால்ஸ் சொல்லும், ஏன்னா 5ங்கிறது அங்கே இருக்குது. இதே மாதிரி ஸோ லிஸ்ட்டு மாதிரியே தான் டப்புளும் அதே மாதிரி வந்துடும். அதே மாதிரி டிக்ஷனரி எடுத்துக்கலாம். நேம் ராமு, ஏஜ் 30. இப்போ நான் என்ன கேட்குறேன்? இதில் இன் போடும்போது இது வந்து கீ, இது வேல்யூன்னு சொல்லுவோம். இது அடுத்த கீ, அதனுடைய வேல்யூ. ஓகே, இப்போது
நான் கொடுக்கக்கூடிய கீ இந்த லிஸ்ட்டில் இருக்குதா, இந்த டிக்ஷனரியில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது இன் டியில் இருக்கா அப்படின்னு கேட்குறேன், எஸ்ன்னு சொல்லுது. இதே பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறது டிக்ஷனரியில் இருக்கான்னு கேட்குறேன், இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுது. அதே சேலரி நாட் இன் டியா அப்படின்னு கேட்குறேன், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போது ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இதை யூஸ் பண்ணும்போது இன் நாட் இன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ அதுக்குள்ளார இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா டெசிஷன் மேக் பண்ணி எஸ் ஆர் நோ சொல்கிற மாதிரியான டெசிஷன் மேக் பண்ணி அதை பேஸ் பண்ணி சில ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோம். அது பின்னால் ப்ரோக்ராம் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற இப்போ சொல்லி கொடுத்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.